வணக்கம். மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகள் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், டிஜிபி உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தியடிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டு நாட்டின் விடுதலைக்காக போராடி உயிர்நீத்த தியாகிகளுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் காந்தியடிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தங்கத்தின் விலை மீண்டும் புதிய உச்சத்தை எட்டிய நிலையில் தங்க நகை வாங்குவோரின் கனவு கேள்விக்குறியாகி உள்ளது. சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கேற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலையில் அவ்வப்போது மாற்றம் ஏற்பட்டு உயர்ந்தும் குறைந்தும் விற்பனையாகி வருகிறது. தங்கம் விலை கடந்த 22ஆம் தேதி ஒரு பவுன் 60,000 கடந்து வரலாறு காணாத உச்சத்தை பதிவு செய்தது. இந்த விலை உயர்வு மக்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. தங்கத்தின் விலை 2 நாட்களாக தொடர்ந்து குறைந்து வந்த நிலையில் புதன்கிழமையான நேற்று காலை வர்த்தகம் தொடங்கியதும் தங்கத்தின் விலை பவுனுக்கு 680 அதிரடியாக உயர்ந்தது. அதன்படி நேற்று தங்கம் விலை பவுனுக்கு 680 உயர்ந்து 60,760க்கு விற்பனை செய்யப்பட்டது. தங்கம் விலை கிராமுக்கு 85 உயர்ந்து ரூபாய் 1 கிராம் 7,595க்கு விற்பனை செய்யப்பட்டது. தங்கம் விலை தற்போது 61,000 ரூபாய் நெருங்கி மீண்டும் புதிய உச்சத்தை அடைந்ததால் மக்கள் கலக்கமடைந்துள்ளனர். வில்லியனூர் கோட்டைமேடு சாலைகளில் தற்காலிக ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியானது வட்டாட்சியர் சேகர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு மேற்பார்வையில் வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர் தலைமையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் விஜயலட்சுமி மற்றும் உதவி பொறியாளர் கோபி முன்னிலையில் வில்லியனூர் கோட்டைமேடு சந்திப்பு சாலை மற்றும் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆகிய பகுதிகளில் சாலையோரம் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள், அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள மதில் சுவர்கள், கடையின் மேற்கூரைகள் ஆகியவற்றை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அப்புறப்படுத்தப்பட்டது. இதில் கிராம நிர்வாக அலுவலர்கள் குணா, செந்தில்குமார் மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர். சிறிய மாநிலமான புதுச்சேரியில் சாலை விபத்தால் ஆண்டிற்கு 200 பேர் பலியாவதாகவும் சாலை விபத்துகளை குறைக்க போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டுமென முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் 36வது சாலை பாதுகாப்பு மாதம் நிறைவு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, தலைமை செயலாளர், டிஜிபி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி நம் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். சாலையை நன்றாக வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நிறைய விபத்து சாலைகளில் உள்ள பள்ளத்தால் ஏற்படுகிறது. அதனை மேம்படுத்த வேண்டியது நமது கடமை. வேக தடைகளில் முறையாக வர்ணம் பூசாததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்குகின்றனர். புதுச்சேரி மாநிலம் மிக சிறிய மாநிலம். அதனால் 5 நிமிடத்தில் அனைத்து இடங்களுக்கும் சென்று வரலாம். அதனால் வாகனங்களில் வேகமாக செல்வதை தவிர்க்க வேண்டும். லாரி உள்ளிட்ட பெரிய வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் நிதானமாக வாகனங்களை இயக்க வேண்டும். சிறிய மாநிலமான புதுச்சேரியில் சாலை விபத்தில் ஆண்டிற்கு 200 பேர் பலியாகின்றனர். சாலை விபத்துகளை குறைக்க போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும். போக்குவரத்து நெரிசலை குறைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிரிழப்பு இல்லாமல் வாகனங்களை இயக்க வேண்டும். அதற்கு போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார். உயிர் நிலை உண்டாக்கிவிடும் என்பதை உணர்ந்து அவர்கள் வண்டி வாகனங்களை சீராக ஓட்டுவதை வழக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பார்த்தோம், திருவிழா இருக்கும் ஓட்டும்போது, ஆனா சேஃப்டியா இல்லை.
அதோட பிள்ளைங்க அந்த ஓவியத்துல வரைஞ்சிருந்தாங்க. அப்போ நம்முடைய மாணவ செல்வங்கள் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் தன்னுடைய வாகனங்களை ஓட்டி செல்ல வேண்டும் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் இருந்தால் விபத்து என்பது மிக குறைவு. பார்க்கிறோம், ஒரு நம்முடைய சிறிய மாநிலம் 200 பேர் உயிரிழந்துட்டாங்க அதுக்கு அப்படி சொன்னா எப்படி இருக்கு நீங்க பாருங்க. ஆனா அதையெல்லாம் குறைக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்றாகும். அதற்கு விதிகளை, சாலை விதிகளை, போக்குவரத்துகளை கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. ஏனைய துறைகளும் இந்த விபத்துக்கள் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்க பாருங்க, அதே மாதிரி நம்முடைய காவல்துறையை சார்ந்த நண்பர்கள் அந்த போக்குவரத்து சரி செய்வதில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா வாகன பெருக்கு அதிகமாக வரும்பொழுது உங்களுடைய பணி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதனால் நீங்கள் அந்த போக்குவரத்தில் புதுச்சேரி சில மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து வாகன பெருக்கத்தின் மூலமாக வாகன நெருக்கம் சாலை இல்லாத கொண்டு போவதற்கு போக்குவரத்து சில மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து சரி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமையாகும். அதனையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். நான் பார்க்கிறேன் சில இடத்துங்கள்ல சந்தில பூண்டு போற மாதிரி போவாங்க பூச்சேரியில். அவங்களுக்கு என்ன வசதி ஏற்படுதோ அது மாதிரி போவாங்க. அப்படி இருக்கும்பொழுது அதையெல்லாம் சரி செய்து ஒழுங்குபடுத்தி எங்க போனா எப்படி இருக்கும், எப்படி போனா வாகனம் அந்த நெருக்கம் இல்லாமல் இருக்கும் என்பதை பார்த்து சரி செய்ய வேண்டியது மிக அவசியமான ஒன்றாகும். ஆனால் உயிரிழப்பு என்பது இல்லாமல் வாகனங்களை ஓட்டுவதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒன்று. அதற்கு போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அதை வலியுறுத்துகின்ற நிலையில் தான் இந்த பாதுகாப்பு மாதம் ஒவ்வொரு ஆண்டும் வருகின்றது. அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் உங்கள் அனைவரையும் நம்முடைய மக்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்தை தெரிவிக்கிறது. நன்றி, வணக்கம். புதுச்சேரியில் நர்சிங் ஆபீசர் பணியிடங்களை நிரப்புவதற்கான வரைவு நியமன விதிகள் வெளியிடப்பட்டுள்ளது. புதுவை அரசு துறைகளில் பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான புதிய நியமன விதிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி சுகாதாரத்துறையில் நர்சிங் ஆபீசர் பணியிடங்களை நிரப்புவதற்கான வரைவு நியமன விதிகள் வெளியிடப்பட்டு உள்ளது. இதன்படி பணியில் சேர்வதற்கு 30 வயதுக்கு மேல் இருக்கக்கூடாது. பிஎஸ்சி நர்சிங் படித்து நர்சிங் கவுன்சிலிங்கில் பதிவு செய்திருக்க வேண்டும். தேர்வு செய்யப்படுபவர்களுக்கான பயிற்சி காலம் 2 ஆண்டுகள் ஆகும். இந்த பணியிடங்கள் 100% நேரடி நியமனம் மூலமே நடைபெறும். 3 வருடங்கள் வரை பிற அரசு துறைகளில் பணி செய்யலாம் என்பது உட்பட 13 விதிமுறைகள் கூறப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் 30 நாட்களுக்குள் சுகாதாரத்துறை இயக்குநருக்கு தெரிவிக்கலாம் என்று சுகாதாரத்துறை சிறப்பு பணி அதிகாரி மேரி ஜோஸ்பின் சித்ரா தெரிவித்துள்ளார். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரசூர்பேட் சாலையில் யூ வடிவ வாய்க்கால் மேல் மூடும் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணிக்கான பூஜையை அமைச்சர் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரசூர்பேட் சாலையில் யூ வடிவ வாய்க்கால் மேல் மூடும் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 12.13 லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு வாய்க்கால் சீரமைக்க திட்டமிடப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் 10.22 லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழாவானது நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊசூடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஊசூடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரராஜு, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் அருணானந்த் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மடகரை முத்தாளம்மன் ஆலயத்தில் தை அமாவாசை தினத்தையொட்டி சிறப்பான முறையில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் மடுகரை VS நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாளம்மன் ஆலயத்தில் தை அமாவாசை தினத்தையொட்டி உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக பல்வேறு வாசனை திரவியங்களால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. மடுகரை கிராமத்திலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கணினி துறையில் சைபர் கிரைம் தொடர்பான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் துறையில் சைபர் கிரைம் சம்பந்தமான விழிப்புணர்வு முகாம் நேற்று நடந்தது. இதில் சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் நாரா சைத்தன்யா கலந்து கொண்டு சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்தும் அதிலிருந்து எவ்வாறு பொதுமக்கள் தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்றும் விளக்கி கூறினார். மேலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எந்தெந்த முறைகளில் மக்கள் அதிகம் பணத்தை இழந்து இருக்கிறார்கள் என்றும் எடுத்து கூறினார். தொடர்ந்து பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். முகாமில் போலீஸ் சூப்பரண்ட் பாஸ்கரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம் இயக்குநரகம் சார்பாக கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தடகள போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம் இயக்குநரகம் 4ஆம் வட்டம் பள்ளிகளுக்கிடையேயான தடகள போட்டி தொடக்க விழா களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நடைபெற்ற தடகள போட்டியின் தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இதில் சுமார் 50 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 1200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் இப்போட்டியில் மாணவர்கள் பிரிவில் 19, 17, 14 வயது ஆகிய பிரிவுகளிலும் மாணவிகள் பிரிவில் 19, 17, 14 வயது ஆகிய பிரிவுகளிலும் கலந்து கொண்டனர். இதில் தடகள போட்டி, 100 மீட்டர் ஓட்ட பந்தயம், 200 மீட்டர் ஓட்ட பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இப்போட்டியானது தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருபுவனை அருகே இந்திய உணவு கழக குடோனில் இருந்து திருடப்பட்ட 8 லட்சம் மதிப்புள்ள 450 மூட்டை அரிசி மற்றும் லாரியை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை அருகே இந்திய உணவு கழக குடோன் உள்ளது. இந்த குடோன் 1978ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இங்குள்ள 6 குடோன்களில் 50,000 டன் உணவுப் பொருட்களை சேமித்து வைக்க முடியும். வெளி மாநிலங்களில் இருந்து அரிசி, கோதுமை சரக்கு ரயில்கள் மூலம் கண்டமங்கலம் ரயில் நிலையத்திற்கு வரும். அங்கிருந்து அரிசி, கோதுமை இறக்கி லாரிகள் மூலம் இந்திய உணவு கழக குடோனுக்கு கொண்டு வரப்படுகிறது. பிறகு தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு அரிசி, கோதுமை கொண்டு செல்லப்படும். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு குடோனில் கணக்கெடுக்கும் போது ரேஷன் அரிசி மூட்டைகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பது தெரிய வந்தது. இது குறித்து கோட்ட மேலாளர் மம்தா ராணி திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வர்மன், சப் இன்ஸ்பெக்டர்கள் குமரவேல், வீரபத்திரன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். முதற்கட்டமாக கண்டமங்கலம் பகுதியை சேர்ந்த லாரி உரிமையாளர் ஜெயசீலனை போலீசார் பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். இதில் கண்டமங்கலம் அடுத்த சின்னபாபு சமுத்திரத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநர் மருது பாண்டி, இந்திய உணவு கழக ஊழியர்கள் சுனில்குமார், குணாலன், கோகுல்ராஜ் ஆகியோருடன் கூட்டாக சேர்ந்து குடோனில் இருந்த அரிசியை கடத்தி சென்றதாகவும் ரேஷன் அரிசியுடன் லாரியை ஏம்பலம் பகுதியில் உள்ள ரைஸ் மில் எதிரே நிறுத்தி வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து போலீசார் ஏம்பலம் சென்று லாரியுடன் ரூபாய் 8 லட்சம் மதிப்புள்ள 450 மூட்டை ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து ஜெயசீலன், மருதுபாண்டி, சுனில்குமார், குணாலன், கோகுல்ராஜ் ஆகியோரை கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். உழவர்கரை எல்லை மாரியம்மன் ஆலய 6ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவையொட்டி 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் அறுசுவையுடன் கூடி அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை எல்லையம்மன் ஆலய 6ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் இயக்குநர் இளங்கோவனுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறுசுவையுடன் கூடிய அன்னதானத்தை இயக்குநர் இளங்கோவன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பேனர், கட் அவுட்களை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்
புதுச்சேரியில் சாலையோரங்களில் அனுமதியின்றி பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் மற்றும் கொடி கம்பங்கள் அகற்றுவது தொடர்பாக கடந்த 21ஆம் தேதி ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் புதுச்சேரி நகராட்சி பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் பேனர்கள், கட் அவுட் அகற்றுவது என முடிவு செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக குறிப்பிட்டுள்ள நாட்களில் அகற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள், வியாபாரிகள் இந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும். மேலும் கட் அவுட், பேனர்கள், கொடி கம்பங்கள் வைத்துள்ளவர்கள் தானாக முன்வந்து அகற்றிக்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அனுமதியின்றி இயங்கும் முதியோர் மற்றும் குழந்தை காப்பகங்கள் மூடப்படும் என்றும் உடனே சமூக நலத்துறையில் அனுமதி பெறாவிட்டால் சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சமூக நலத்துறையின் அனுமதியுடன் தனியார் தொண்டு நிறுவனங்கள் மூலம் குழந்தைகள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் என 11 காப்பகங்கள் இயங்கி வருகின்றன. ஆனால் துறை அனுமதியின்றி 25க்கும் மேற்பட்ட காப்பகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு தங்கியுள்ள குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோருக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால் பல்வேறு சட்ட சிக்கல்கள் ஏற்படும். இதனால் அரசுக்கும் அவப்பெயர் உண்டாகும். இது தொடர்பாக சமூக நலத்துறைக்கும் புகார்கள் சென்றன. இதையடுத்து அனுமதியின்றி இயங்கி வரும் காப்பகங்கள் உடனடியாக சமூக நலத்துறையில் அனுமதி பெற வேண்டும். இல்லையென்றால் காப்பகங்கள் மூடப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி உட்பட்ட மாநில பிராந்தியங்களில் இயங்கக்கூடிய அனைத்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படுகின்ற முதியோர் இல்லங்கள், காப்பகங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான காப்பகங்கள், மனவளர்ச்சி குன்றியோர் இல்லம் மற்றும் காப்பகம் போன்றவைகளுக்கு உரிய அனுமதி மற்றும் அங்கீகாரம் சமூக நலத்துறை மூலம் பெற்றிருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். அவ்வாறு அரசாங்கத்தின் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம் 2007, மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் 2016 ஆகிய சட்டங்களின்படி அனுமதி மற்றும் அங்கீகாரம் பெறாமல் நடத்தி வருகின்ற இல்லங்கள் மற்றும் காப்பகங்கள் சட்ட விரோதமாக கருதப்படுகிறது. எனவே அனுமதி பெறாமல் இயங்கக்கூடிய இல்லங்கள், காப்பகங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் உடனடியாக தங்கள் நிறுவனங்களை பதிவு பெற்று நடத்த உத்தரவிடப்படுகிறது. அதுவரையில் தங்கள் நிறுவனங்கள் நடத்தக்கூடாது. மேலும் அங்கீகாரம் பெற விரும்புவோர் உடனடியாக சமூக நலத்துறை அணுகி விண்ணப்பங்கள் பெற்று அதனை பூர்த்தி செய்து 30 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். தவறினால் சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். காரைக்கால் பிராந்தியத்தில் உள்ளவர்கள் காரைக்கால் உதவி இயக்குநரையும், ஏனாமில் உள்ளவர்கள் நல அதிகாரி அலுவலகத்தையும், மாஹே பிராந்தியத்தில் உள்ளவர்கள் நல அதிகாரி அலுவலகத்தையும் அணுகலாம் என்று அவர் கூறியுள்ளார். பெரியாரை நீக்கிவிட்டு இங்கு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்றும் அதனால்தான் சீமானும் பெரியார் வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார் என நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழ் திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பார்த்திபன் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த பார்த்திபன், நான் புதியதாக இயக்கும் திரைப்படத்தின் படப்பிடிப்பை 90% புதுச்சேரியில் எடுக்கப் போவதாகவும், இதற்கு அரசின் சில உதவிகள் தேவைப்படுவதால் அமைச்சரை சந்தித்ததாகவும், இந்த படத்தில் புதுச்சேரியை சேர்ந்த கலைஞர்களை பயன்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். மேலும் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த பார்த்திபன், பெரியாரை நீக்கிவிட்டு இங்கு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்றும் அதனால்தான் சீமானும் பெரியார் வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார். எதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தேவைப்படும். அதற்காக ஒரு பெரிய மனிதரை இலக்கு வைத்தால்தான் அதற்கு அடுத்த இடத்திற்கு வர முடியும். உதாரணத்திற்கு சிவாஜியாக வர வேண்டும் என நினைத்தால் ஜெய்சங்கர் அளவிற்காவது வரலாம் என ஆரம்ப காலங்களில் ரஜினிகாந்த் கூறியது போல் எம்ஜிஆரை மனதில் வைத்துக் கொண்டால் அந்த இடத்தை அடையலாம் என்பது அவர்களது எண்ணமாக இருக்கலாம். விஜய் கையில் இருக்கும் சவுக்கை பார்த்தால் எம்ஜிஆர் பயன்படுத்தி அதே சவுக்கு போல்தான் உள்ளதாக கூறினார். மேலும் உலகமே பாராட்டக்கூடிய நடிகர் அஜித்துக்கு இந்த பத்மபூஷன் விருது கிடைத்திருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தில் பூ, பழங்கள் விற்பனை செய்வதற்காக 39 கடைகள் அமைக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் புது பொலிவுடன் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தில் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. முன்னதாக இந்த பேருந்து நிலைய வளாகத்தில் பூ, பழங்களை வியாபாரம் செய்து வந்த பெண்கள் புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் தங்களுக்கும் இடம் ஒதுக்க வேண்டுமென நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை விடுத்தனர். இது எறிந்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பாதுகாப்பான முறையில் சிறு கடைகள் அமைக்க அறிவுறுத்தியுள்ளார்.
அதன்படி விண்ணப்பித்த 51 பேரில் 39 பேருக்கு கடைகள் தயாராகி வருகின்றன. பேருந்து நிலைய பணிகள் 95% நிறைவடைந்த நிலையில் பிப்ரவரிக்குள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நகராட்சி ஆணையர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளி மாணவர்கள் குறித்த பேச்சுக்கு சபாநாயகர் வருத்தம் தெரிவிக்க வேண்டுமென நேரு எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நேரு எம்எல்ஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில், சபாநாயகர் செல்வம் தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்களை அவமானப்படுத்தும் விதமாக பேசியுள்ளார். கல்வி சேவையில் நூற்றாண்டை நோக்கி பயணிக்கும் பள்ளிகளை அவமரியாதை செய்யும் வகையிலும் பேசியது கண்டிக்கத்தக்கது. இது மாணவர்கள், பெற்றோர்கள், சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு துறையில் பணிபுரியும் அதிகாரிகள் பலர் தனியார் பள்ளிகளில் படித்தவர்கள். அவர்களையும் சபாநாயகர் சைக்கோ என சொல்வாரா? குடியரசு தின விழாவில் தனியார் பள்ளிகளுக்கு விருது மற்றும் கேடயம் வழங்கும் அரசையும் சபாநாயகரின் பேச்சு கொச்சைப்படுத்தியுள்ளது. தனது செயல்பாடுகளில் சுப்ரீம் கோர்ட் கூட தலையிட முடியாது என கூறும் அளவுக்கு சபாநாயகர் பேச்சு ஆணவமாக உள்ளது. சபாநாயகர் மருத்துவரிடம் தனது மனநலத்தை பரிசோதிக்க வேண்டும். அவர் பேச்சுக்கு உடனே வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் போராட்டங்களை சந்திக்க நேரிடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குருமாம்பேட்டில் உள்ள ராஜீவ் காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதம் ஊதியம் வழங்காததை கண்டித்து 8வது நாளாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கி வரும் அரசு நிறுவனமான ராஜீவ் காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் உள்ளதை கண்டித்து பணியாளர்கள் 8வது நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இக்கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்கள் என சுமார் 300 நபர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையிலான ஊதிய தொகையை பட்ஜெட் நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சில காரணங்களுக்காக செயலரின் அறிவுறுத்தல் படி பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர். இதனால் இக்கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். இதனை உடனடியாக புதுச்சேரி அரசு இப்பிரச்சனையில் தலையிட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஊதியம் வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டுமென துணைநிலை ஆளுநர், முதல்வர் மற்றும் துறை அமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இக்கல்லூரி வளாகத்தில் ஏராளமான ஆடு, மாடு, கோழிகள் உயிரினங்களின் மருத்துவ உதவி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. நடைபெற்று வரும் போராட்டத்தின் காரணமாக கால்நடைகள் பராமரிப்பு மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் டெய்லர் கடையில் வேலை செய்த பெண்ணை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பியோடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். காரைக்கால் அக்கரை வட்டம் பகுதியை சேர்ந்தவர் சத்யா. இவரது கணவர் பிரிந்து சென்ற நிலையில் மகளுடன் தனிமையில் வசித்து வருகிறார். காரைக்கால் பேருந்து நிலையம் பின்புறம் பக்கிரிசாமி பிள்ளை குடியிருப்பு பகுதியில் உள்ள டெய்லர் கடையில் கடந்த 7 ஆண்டுகளாக சத்யா வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த மர்ம நபர் திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தி எடுத்து சரமாரியாக சத்யாவை தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். ரத்த வெள்ளத்தில் சரிந்த சத்யாவை அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நகர காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சத்யாவுக்கு தெரிந்த நபரே கத்தியால் குத்தியிருப்பதும், இதில் 5 இடத்திற்கு மேல் கத்தி குத்து காயங்கள் ஏற்பட்டிருப்பதும், தலையில் பலத்த வெட்டு ஏற்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சத்யா அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். வில்லியனூர் தொகுதியில் தொடர் நோயால் பாதிப்படைந்த பயனாளிகளுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நிதி உதவி பெறும் ஆணையை வழங்கினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் தொடர் நோய் காரணமாக பாதிக்கப்பட்ட பயனாளிகள் 16 நபர்களுக்கு ஆதிதிராவிட நலத்துறை மூலமாக 12,600 ரூபாய் வீதம் 16 நபர்களுக்கு மொத்தம் 2,65,600 ரூபாய் நிதியினை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு அதன் அரசாணையை சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி ஜிப்மரில் சான்றிதழ் படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் ஏராளமான சான்றிதழ் படிப்புகள் உள்ளன. இந்த படிப்புகளுக்கு அவ்வப்போது மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது. தற்போது அவசர மருத்துவ டெக்னீஷியன் படிப்பில் உள்ள 20 இடங்களில் மாணவர்கள் சேர்க்கப்பட உள்ளனர். இது ஓராண்டு கால படிப்பாகும். இதில் MLT நர்சிங் படித்தவர்கள் சேரலாம்.
பிணவரை உதவியாளர் படிப்பில் +2 உயிரியல் பாடம் படித்தவர்கள் சேரலாம். இந்த படிப்பில் 2 இடங்கள் உள்ளன. குடலியல் சிகிச்சை தொடர்பான 3 மாத படிப்பில் BSc நர்சிங் முடித்து ஓராண்டு அனுபவம் உள்ளவர்கள் சேரலாம். இதேபோல் அறுவை சிகிச்சை உதவியாளர் படிப்பில் உள்ள 8 இடங்களில் +2 உயிரியல் பாடம் படித்தவர்கள் சேரலாம். இந்த படிப்புகளில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். இதற்கான விண்ணப்பங்களை ஜிப்மரின் www.jipmereducation.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பங்களை வருகிற 8ஆம் தேதி வரை ஜிப்மர் கல்வி பிரிவில் நேரடியாகவோ பதிவு தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பித்தவர்களுக்கு வருகிற 13ஆம் தேதி கலந்தாய்வு நடைபெறும். இத்தகவலை ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மகாத்மா காந்தியின் 77வது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தேச தந்தை மகாத்மா காந்தியின் 77வது நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலையில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் தேசிய மீனவர் காங்கிரஸ் செயலாளர் காங்கையன், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன், விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், விவசாய அணி தலைவர் ஆறுமுகம் மற்றும் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, பார்த்திபன், நாராயணன், சாமிநாதன், ராஜா, மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி பொன்னி சுப்பராயன், மகேஸ்வரி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் 5 பேரிடம் 14.95 லட்சத்தை மோசடி செய்த மர்ம கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி திருமுடி நகரை சேர்ந்தவர் லோகேஷ் ராஜ் பேட்டரி கடை நடத்தி வருகிறார். இவரை மர்ம நபர் ஒருவர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு விவசாய ட்ரோன்களுக்கு பேட்டரி தேவைப்படுவதாகவும் தனக்கு பொருள் வந்தவுடன் பணம் தருவதாக கூறியதாக தெரிகிறது. இதனை நம்பி லோகேஷ் ராஜ் மர்ம நபருக்கு ரூபாய் 13.91 லட்சம் மதிப்புள்ள பேட்டரிகளை அனுப்பியுள்ளார். மர்ம நபர் பேட்டரியை பெற்றவுடன் லோகேஷுடன் இருந்து தொடர்பை துண்டித்து விட்டார். அதன் பிறகு தான் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது லோகேஷுக்கு தெரிய வந்தது. மேலும் முத்தியால்பேட்டையை சேர்ந்த ஸ்வாதி என்பவர் தனது செல்போனில் லோன் ஆப் பார்த்துள்ளார். சிறிது நேரத்தில் ஸ்வாதியின் வங்கி கணக்கு பணம் வந்துள்ளது. இதையடுத்து மர்ம நபர் ஒருவர் ஸ்வாதியை தொடர்பு கொண்டு பணத்தை திருப்பி அனுப்புமாறு கூறியுள்ளார். இதையடுத்து ஸ்வாதியும் பணத்தை திருப்பி அனுப்பியுள்ளார். அதன் பிறகு மர்ம நபர் மீண்டும் ஸ்வாதியை தொடர்பு கொண்டு மீண்டும் பணம் அனுப்புமாறு அவரது புகைப்படத்தை மார்பிங் செய்து மிரட்டியுள்ளார். இதில் பயந்து போன ஸ்வாதி மர்ம நபருக்கு ரூபாய் 42,000 அனுப்பியுள்ளார். இதேபோல் புதுநகரை சேர்ந்த வெங்கடேசன் பெருமாள் என்பவர் 20,000, வில்லியனூரை சேர்ந்த பூவரசன் 19,000 மற்றும் உருளையன்பேட்டையை சேர்ந்த ராகுல் 23,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக ரூபாய் 14.95 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.